நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello viewers, welcome to Hutch கலக்கப்போவது யாரு. போன வாரம் சூப்பர் கலக்கலான குவார்டர் ஃபைனல்ஸ் பார்த்தோம். இந்த வாரம் அதை விட சூப்பர் கலக்கலான இன்னொரு குவார்டர் ஃபைனல்ஸ் பார்க்க போறோம். Please welcome our judges, Chinni Jayanth and Madan Paul. கலக்குறாங்க பாரு, கலக்குறாங்க பாரு, இது போல ப்ரோக்ராம் இருக்குது நான் கூறு கூறு, இது போல ப்ரோக்ராம் இருக்குது நான் கூறு கூறு. கலக்குறாங்க பாரு, கலக்குறாங்க பாரு. ஜோக்கடிச்சா சிரிப்பு வரும், ஜோக்கடிச்சா சிரிப்பு வரும், சிரிப்பு வந்தா ஹாப்பி வரும், சிரிப்பு வந்தா ஹாப்பி வரும், ஹாப்பி வந்தா கல்ப வரும், ஹாப்பி வந்தா கல்ப வரும், கல்ப வந்தா என்ன வரும். கலக்குறாங்க பாரு, கலக்குறாங்க பாரு, இது போல ப்ரோக்ராம் இருக்குது நான் கூறு கூறு, இருக்குது நான் கூறு. என்ன மதன் சார், சின்னி சார் எப்படி பாடினாரு? அப்படியே சிரிச்சுட்டே போய் உங்க சீட்ல உட்கார்ந்துடுங்க. நீங்களும் போங்க. இந்த வாரம் முதலாவதா கலக்க வரார் ஜானகி ராமன். வாங்க ஸ்கூல் வாத்தியார். வணக்கம். ஸ்கூல்ல எப்படி இருக்கு? ஸ்கூல்ல எங்க ஸ்கூலை சுற்றி தண்ணி தான் நிற்குது. அப்படியா? ஃபுல் தண்ணியா ஸ்கூலும்? ஸ்கூலை சுற்றி தண்ணி சுற்றி வெளியில் நிற்கணும்னு தண்ணி தான். அப்படியா? ஏன்னா எல்லாம் நிவாரணம் வாங்கிட்டு எல்லாம் கன் மாதிரி நிற்கிறாங்க. நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ டிவியில் வந்து ஸ்டூடெண்ட். ஐயோ, நீங்கள் மட்டும் நடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் கிளாஸ்லேயும் நடிக்கிறேன்னு நினச்சிட்டு அவனுக்கு கண்டுக்காம போயிடுவாங்க. இங்கே மட்டும் தான் நடிக்க வந்திருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் வந்து டிவியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்க அங்கெல்லாம்? டே, நம்ம வாத்தியார் கூட மூளை இருக்குடா அப்படிங்கிறாங்க பசங்க. ஆனாலும் வந்து என்னன்னா இந்த நிகழ்ச்சி எப்படின்னா பசங்களுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட். ஏன்னா என்னை பார்த்த உடனே இவன் பெரிய கொலகாரம் போல அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருந்தானுங்க. சின்ன பசங்களாம் 4வது 5வதுலாம் இவன் மோசமான ஆள் எவனோ ஒருத்தன் சேர்த்துருக்கானுங்க ஸ்கூல்லன்னு. இப்போ அந்த பசங்கள்லாம் இப்போ என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பேசுகிறாங்க. அன்னைக்கு பார்க்கணும், இந்த அடையார்கிட்ட ஒருத்தனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு 60 வயசு கிளை தாத்தாலாம் மிதிக்கிறாரு. என்னன்னு கேட்டால் அவனை நான் கொல்லாம மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் இன்னும் செத்து பேர் வரல 5 நிமிஷத்தில். என்னன்னு கேட்டால் சொல்லியிருக்கான், இந்த வருஷம் மெட்ராஸில் மழை ரொம்ப கம்மியில் அப்படின்னு இருக்கான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் முந்திலாம் வந்து இந்த வானிலை அறிக்கை சொல்கிறதுக்குலாம் வந்து என்னென்னா ஆஃபீஸர் போடுறானுங்க. இப்போ ஏதோ சாமியாடி குறி சொல்கிற மாதிரி சொல்கிறானுங்க. 3 மணிக்கு புட்டுக்கும்டா, 4 மணிக்கு நாகப்பட்டினம், அவ்வளோதான். 5 மணிக்கு கிராஸ் ஆகுது, 7 மணிக்கு நீ அவ்வளோதான். இப்படிலாம் புக் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அதுவும் கரெக்டாக நடக்குது. வகுப்பறையில் உள்ளே போனேன். நேராக போனவொடனே, டேய் இங்கே பாரு, நான் சொல்கிறதே எதுவுமே கேட்க மாட்டீங்க, நீ ஒரு 10 நிமிஷம் மட்டும் அமைதியாரு, நான் வேலையை விட்டே போயிடறேன்டான்னு வெளியே போயிட்டேன். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றேன், ஸ்கூலே அமைதியாக இருக்குது. ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சான், சார் நம்ம வந்து எப்போவுமே சொல்வாக்கு காப்பாற்றணும் சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கான். 10 நிமிஷம் மட்டும் அமைதியாக இருந்தால் நான் வேலையை விட்டுறேன்னு சொல்லியிருக்கான். நான் வேலையை விடுறதுக்காக அவங்க எல்லாம் அமைதியாக இருந்திருக்கானுங்க. கிளாஸில் ஒருத்தர் நடித்தேன் டமால்னு, டேய் இந்த பிரம்பின் முனையில் நிற்பவன் முட்டாள் அப்படின்னு சொன்னேன். சார் எந்த முனை சார் அப்படின்னு கேட்குறான். ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு விறுவிறுன்னு வந்தது. வந்து எனக்கு 1986ஆவது ஆண்டு டிசம்பர் 30 பேப்பர் வேணும் அப்படின்னோடனே குடும்பமே தேடினோம். நாங்கள் மேலே ஏறி பரனில் ஏறி தேடி எல்லாம் பண்ணோடனே, என்னம்மா என்ன விஷயம், எதுவும் முக்கியமான மேட்டர் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, மாவு சளி கேட்குது. செல்ஃபோன் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு இந்த விரலே இல்லை. எஸ்எம்எஸ் அனுப்பி சில பேர் இந்த விரலும் போய் நாக்கில் அனுப்புகிறானுங்க. ஒரு பையன் ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நாக்கு இவ்வளோ சாஃப்டாக ஆண்டவன் படைச்சிட்டான், கொஞ்சம் ஹார்டாக படைச்சிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நேராக டாக்டர் போனேன்.
டாக்டர் டாக்டர் எனக்கு ஒரு காரியம் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆப்ரேஷன் தான் நான் பண்ணுவேன், காரியம்லாம் நீ ஐயரை வச்சு தான் பண்ணிக்கணும். என்னடா உலகம் இது, பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்கான். நைட்டு 10:45 ஆயிடுச்சு. வெறுத்து போயிட்டு இருக்கான். போகிற வரல பார்த்தா ஒரு டாக்டர் இருந்திருக்காரு. நேராக போனான். டாக்டர், என் பொண்டாட்டி என்னை போட்டு பாடாப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறான், தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னே. இந்த சொல்யூஷன் நான் ஏன்டா 11 மணிக்கு கிளினிக்கை திறந்து வச்சிருக்கேன், போடா அப்படின்ட்டாரு. ஜானகிராமன் சூப்பர் கலக்கலான ஜோக் சொன்னாரு. அடுத்ததா கலக்க வரார் கோவை ஜெகன். நடிகர் ஜனகராஜ் சாரை கூப்பிட்டு ஒரு சில கேள்விகள் நாங்கள் கேட்குறோம். அதற்கு என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். ஹஜ் கலக்க போவது யாரு அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன் சார். என்ன கேள்வி கேட்குறீங்க? முதல் கேள்வி, இமயமலை எங்க இருக்கு சார்? என்ன கேட்டீங்க? இமயமலை எங்க இருக்குதா? இமயமலை அது இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கு. என்னது? சரி, அடுத்த கேள்வி சார். பூவிலே சிறந்த பூ என்ன பூ சார்? என்ன கேட்டீங்க? பூவிலே சிறந்த பூ என்ன பூவா? பெண்களுக்கு கொஞ்சமா பிடிக்கும், ஆண்களுக்கு அதிகமா பிடிக்கும் அந்த பூ மப்பூ. அடுத்த கேள்வி சார். சார், தன்னம்பிக்கையை பத்தி இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? தன்னம்பிக்கையை பத்தி நான் சொல்லணும்னா, முடியும் நினைச்சா அது முடியாம போகாது, முடியாதுன்னு நினைச்சோம்னா அது முடியாது. எப்படி சார் சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது காலிஃப்ளவரே தலையில வைக்க முடியாது, கள்ளிப்பால்ல டீ காஃபி போட முடியாது, எலக்ட்ரிசிட்டியில இடம் வாங்க முடியாது, கோலமாவுல பூரி சுட முடியாது, கோல்டு ஃபில்டரை அடவானம் வைக்க முடியாது. இதெல்லாம் முடியும் நினைச்சீங்கன்னா முடியாது, முடியாதுன்னு நினைச்சீங்கன்னாலும் முடியாது. வரட்டுமா? கோவை ஜெகன் சூப்பரா கலக்கினாரு. இன்னும் 3 பேர் வர இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹஜ் கலக்க போவது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹஜ் கலக்க போவது யாரு? அடுத்ததா கலக்க வரார் முத்து. நகைச்சுவைக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னோன்ற ஒரு மிகப்பெரிய சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நகைச்சுவை கலைஞர்களை கூப்பிட்டு நகைச்சுவையாக பண்ணவோ இல்லை பேச விடுவாங்க. இப்படி விடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், அங்கே உள்ள சக்கரை வியாதிக்காரவங்களுக்குலாம் இன்சுலின் போடாமலே அது பண்ணாமலே அவங்களுடைய நோய் குணமாகி எல்லோரும் வெளியாகிறாங்கன்னு சொல்லி இப்போ செய்தி. ஒரு வரலாறு ஆசிரியர் வந்தார், வரலாறு பாடம் எடுக்கிறவர். அக்பரை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டு திடீர்னு கேட்டார், அக்பர் வாழ்ந்த காலம் என்ன சொல்கிறா கோபி அப்படின்னாரு. தெரியல சார் அப்படின்னா. ராமசாமி நீ நல்லா படிப்பேன், நீ சொல்கிறா. அவனும் தெரியல சார்னா. இவரே புத்தகத்தை பிரட்டி 1556 to 1602 இது கூட தெரியல அப்படின்றார். ஒருத்தன் ஐயோ இது எனக்கு ஏற்கனவே தெரியும் சார். அப்புறம் ஏன்டா சொல்லலை? இது அவருடைய ஃபோன் நம்பர்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. அதோட என்ன நல்லா சொல்லணும்னா, வாத்தியார் வகுப்புக்குள்ள வந்தோன்னு சொன்னார், ஒரு மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சார். டேப்பில் பொருத்தி வச்சு, இந்த ஒளி எங்கேருந்து வந்தது அப்படின்றாரு. ஒருத்தருக்கு தெரியல. ஒருத்தர் வேகமாக எந்திரிச்சு வந்து ஹூ அப்படின்னு ஊதினான். அமர்ந்து வச்சு, எங்கே போனதோ அங்கேருந்து வந்தது. இன்னைக்கு வகுப்பு இப்படித்தான் இருக்கும் போல சொல்லி ஜாலியாக வச்சுருப்போம் பையன்கிட்ட. அதுக்காச்சும் ஒத்து வரான் பார்த்து வகுப்பில் நல்லா பாடுறேன் ஒருத்தர் இருந்தான். எந்திரா கோபி, நீ நல்லா பாடுவாமல் எங்கே ஒரு பாட்டு படி அப்படின்றார். அவன் எந்திரிச்சோன்னா அப்படின்னா, அத்தடி பெரிய பாடவராக இருப்பேன் போலியே, பாடுறா அப்படின்றார். பழைய பாட்டு பாடவா புது பாட்டு பாடவா சார் அப்படின்னா. எங்கடா புதுப்பாட்டில் மியூசிக் தான் ரொம்ப ஹையாக இருக்கு, நீ பழைய பாட்டிலேருந்து பாடு. அப்போ எம்ஜிஆர் படத்துலேருந்து பாடுவா சிவாஜி படத்துலேருந்து பாடுவா? சிவாஜி படத்தில் பாட்டு ஏற்கனவே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், எம்ஜிஆர் படத்துலேருந்தே பாடு. அப்போ உலகம் சுற்றுவாளியிலேருந்து பாடுவா உரிமைக்குறிலேருந்து பாடுவா? அவர் உலகம் சுற்றுவாளி ரொம்ப நாள் ஓடின படம், நீ அதிலிருந்தே பாடு. அப்போ லதாவோட சேர்ந்த டூயட்டா மஞ்சளாவோட சேர்ந்த டூயட்டா?
உட்கார்ற முதல்ல நீ ஒன்று எந்திரிச்சு பாட சொன்னு செருப்பு கொண்டு நீ அடிக்கணும்பா. உங்கள் செருப்பு வச்சா ஏன் செருப்பு வச்சா? உன் மேலே எந்த தப்புமே இல்லை. சும்மா இருந்த ஒன்று எழுப்பி பாட சொன்னு ஏன் தப்பு? ஏன் செருப்பு கொண்டு தான் அடிக்கணும்? வலதுகால செருப்பு வச்சா இடதுகால செருப்பு வச்சா? அந்த நேரம் பார்த்து ஸ்கூல் பெல் அடிச்சிச்சு. இவர் சும்மா இருக்கலாம்ல, இவர் அடுக்குமொழி தெரியுமா? அடித்தது மணி, முடிந்தது என் பணி அப்படின்றார். ஒருத்தர் எந்திரிச்சு விட்டு நம்மளை பிடிச்ச சனி அப்படின்னா. அதனால் வகுப்பில் அப்படி இருக்கணும். சில வாத்தியார் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். ஒரு வாத்தியார் தமிழ் சுத்தமாக பேசக்கூடியவர். அவருக்கு யாராச்சும் பிள்ளையாக பேசினா கோவம் வந்துடும். ஒன்றை காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்காரு, கிணத்துல விழுந்துட்டாரு. பெரிய இருட்டது. ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு பையன் அந்த பக்கம் வந்தேன். ஆர் சார் நீங்களா? இருங்க சார் போய் ஏணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றார். தம்பி ஏன் எடுத்து வருகிறேன் என்பது எதிர்காலம். ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். அப்படியா? நான் நல்லா பொறுமையாக படிச்சுட்டு 3 மாதம் கழிச்சு வரேன், அதுக்காட்டியும் உள்ளே ஏறியா அப்படின்னா. ஒரு பையன் ஏன்ட்ட கேட்டான், நான் ஏன் சித்தப்பா நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே ஓடுது அப்படின்னா. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவனுக்கு காமெடியை நான் பதில் சொல்கிறேன்னா, அது நாய்கிட்ட தான்டா கேட்கணும் அப்படின்னேன். உடனே அதான் உங்ககிட்ட கேட்டேன். முத்தான ஜோக் சொல்லி கலக்கிட்டாரு. மதன் சார் இந்த மாதிரி ஒரு முத்தான ஜோக் சொல்லுங்க. ஆப்பிளை நறுக்கி வச்சா என்ன ஆகும்? ஆப்பிளை நறுக்கி வச்சா நரி வந்து சாப்பிட்டு போயிடும். அடுத்ததா கலக்க வரார் டேவிட். வெரி நைஸ். இப்படித்தான் கல 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 இருக்கட. ஆமா உம்முன்னு உட்காந்தோன்னு வச்சுக்க, நம்ம அண்ணன் மாதிரி செலவு நினைச்சிட்டு காக்கா தலையில பிய பண்ணிட்டு போயிடும். என்ன குரு 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 குருன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, குவார்டர் ஃபைனல். நாங்கெல்லாம் தூங்கிக்கு இருக்க சிங்கத்தை சொரண்டி பாக்குறவங்க. என்ன அது? என்ன மானங்கட்ட மானிடுறீங்க? ஒழுக்கங்கட்ட ஓல்டு முங்கி குடிச்ச தொண்டை கவுது. ஆஹா, எதையாவது உள்ள இடிதாங்க போட்டாத்தே சொன்னோடு கேட்பாங்க, இல்ல கலக்கிடுவாங்க. ஏப்பு என்ன வடகிட இருக்கா? இருக்கா? என்ன வடை? ஆமா வடையா, நான் சைவம். அந்த வடையெல்லாம் வேணாம், உளுந்த வடை இருந்தா கொடு. சீக்கிரம் சீக்கிரம். குர்ரா மண்டையா கவுது. அப்படி கொண்டா 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 கொண்டா. என்ன ஏய், என்னடா இது? உளுந்த வடையில மண்ணா இருக்கு. ஏய், நான் கேட்டது உளுந்த வடைடா, கீழே உளுந்த வடை இல்லை. சீக்கிரம் குடுறா, சீக்கிரம் குடு. கொண்டா 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 கொண்டா. ஆஹா, டேய் என்னடா உளுந்த வடையில ஓட்டை இருக்கு? என்னது நீ கொடுத்த 1 ரூபாய்க்கு ஓட்ட வடமான பள்ளமா கொண்ட முடியும்? ஆஹா, டேய் கலக்கல் ப்ரோக்ராமை பார்த்து பிள்ளைய ஊரா யோசிக்க தொடங்கிட்டாங்க. எங்க கிட்டேவா நாங்கெல்லாம் பல ஊர்ல பல விதமா பல பேத்துக்கு யோசனை சொல்றவங்க. வரட்டுமா? அடுத்த ரவுண்டுல கலக்கிடும். ஐயோ ஐயோ. வழக்கம் போல டேவிட் சூப்பரா கலக்கிட்டாரு. அடுத்ததா கலக்க வரார் சோமோஜி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பாட்டு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டாக ஒரு பாட்டு, தீ பிடிக்க முத்தம் கொடுடா. தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா வாய் வெந்து போயிடாது. என்னடா பாட்டு? அப்புறம் ஒரு பாட்டு, உங்க அம்மா எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாள. அவங்களுக்கு வேலை இல்லையாடா? நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன், என்னடா வைப்ரேஷன்ல கூப்பிட்டேன். சில நடிகர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? முதல்ல லூஸ் மோகன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்.
குமுகா ஐய் ஆய் பொன்னின்னா பொண்ணு ஐய் எம்மா பெரிய பொண்ணு வந்துக்கிட்டீங்கன்னா அப்பா கட்சி வருவா கவுண்டமணி சார். அட கோக்க மாக்க ஆக வணக்கம்டா வணக்கம்டா ஆடே ஆடே வரட்டுமா. அனுமோகன் சார்னு ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர். ஏனுங்க அம்மனே இந்த படையப்பற பாம்பு பொத்துக்குள்ள கைக்கு விட்டது எப்படின்னு இது வரைக்கும் தெரியலங்க அம்மனே. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மெட்ராஸ் வந்து அலையிறதுங்க. அவரையும் பார்க்க முடியல, பாம்பு பொத்தையும் பார்க்க முடியலங்க. ஏனுங்க உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் வணக்கமுங்க வர்றேனுங்க. சோமுஜி சூப்பர் அட்டகாசமா கலக்கினாரு. ஜட்ஜஸ் ரிசல்ட்ஸ் ப்ளீஸ். ஜானகி ராமன் 32, கோவை ஜெகன் 30, முத்து 34, டேவிட் 35 அண்ட் சோமுஜி 30. ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சு. ஆடியன்ஸோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹட்ச் கலக்க போவது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹட்ச் கலக்க போவது யாரு? ஃபர்ஸ்ட் லெவலோட ஸ்கோர்ஸ். ஜானகி ராமன் ஜட்ஜஸ் 32 பாயிண்ட்ஸ், ஆடியன்ஸ் 8 பாயிண்ட்ஸ் அண்ட் டோட்டல் 40 பாயிண்ட்ஸ். கோவை ஜெகன் judges 30 points, audience 7 points and total 37 points. Muthu judges 34 points, audience 8 points and total 42 points. David judges 35 points, audience 9 points and total 44 points. Somuji judges 30 points, audience 6 points and total 36 points. First level ரொம்ப கலக்கலா முடிஞ்சது. அடுத்த லெவல்ல முதலாவதா கலக்க வரார் ஜானகி ராமன். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அது சிரிக்க வைக்கிறதுக்கு பாருங்க, நம்ம கிளுகிழு போய் ஆட்டுவோம், உடனே சிரிக்கும். இதே உங்க வீட்டில் தாத்தாட்ட போய் கிளுகிழு போய் ஆட்டுங்க, அவங்க அப்பனை மாதிரியே பறந்துருக்கான் பாரு, மூளைக்கட்டவன் அடிப்பாரு. வகுப்பறைக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு மாணவர்களே நான் உங்களில் ஒருவன் அப்படின்னோடனே சேட்டா ஜானகி ராமா உட்காரு அப்படின்னு. சரி மாணவர்களே ஒரு கட்டுரை போட்டி நடத்தட்டுமா அப்படின்னோடனே சார் வேண்டாம் சார் விடுங்க சார் அப்படின்னோடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே சார் டூர் போகலாம் சார் அப்படின்னா. இந்த டூர் போகிறதுங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்கும் தெரியுமா? கையை பிடிச்சிக்கிட்டு மௌன உருவம் மாதிரி போவானுங்க கொடைக்கானல் பக்கம். அதில் வாத்தியார் வேறு என்ன எட்டி பார்க்குற அப்படிம்பாரு. எட்டி பார்க்குறதுக்கு தான் போயிருக்கானுங்க. அதே மாதிரி தான் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். ஒரே ஒருத்தன் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்தான். நான் கூப்பிட்டேன் இங்கே வா, எல்லாரும் சோகமாக இருக்கேன் ரைட்டு, நீ என்ன ரொம்ப சோகமாக இருக்கணுன்னே இதனால பரவாயில்ல சார் போன உடனே ஒரு கட்டுரையில் சொல்லுவாங்க சார் அப்படின்னு. அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரெயினில் அவர் கொஞ்சம் தூக்கப்பிரியர், தூங்கிடுவார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தனை சொல்லியிருக்காரு என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட கரெக்டாக என்ன விழுப்புரம் வந்து எழுப்பி விட்ருங்க அப்படின்னோடனே ட்ரெயின் போயிட்டே இருந்திருக்கு. விழுப்புரம் வந்துருச்சு, நம்ம இருந்தாலும் மறந்துட்டான், அவனும் தூங்கிட்டான். பார்த்தா வந்து இறங்குறானுங்க, செங்கல்பட்டு வந்துருச்சு. இறங்கின உடனே அவன் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிருக்கானுங்க அந்த ஆளை போட்டு. ஏன்டா உன்னை விழுப்புரம் இறங்கி விட உன்னை சொல்லிட்டு தானே படுத்தேன், என்னை செங்கல்பட்டில் இறக்கி விட்டுருக்கடா அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அவன் அடி வாங்கிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னா பொண்ணை நான் செங்கல்பட்டில் இறங்கி ரைட்டு விழுப்புரம் சொல்லி ஒருத்தனை உருட்டி விட்டேன்னா அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான் நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஜானகி ராமனை தொடர்ந்து அடுத்ததா கலக்க வரார் கோவை ஜெகன். டிவியிலும் பத்திரிகையிலும் நிறைய பிரபலங்களை பேட்டி எடுக்கிறாங்க. எனது கற்பனைக்காக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணேன். அந்த வகையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறோம். அந்த ஆடு எப்படி பேட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ஆடு, வாங்க. வணக்கம், உங்கள் பேர் என்னங்க ஆடு? என்னது மேகலாவா? சரி, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் என்னங்க? என்னது மேனகாவா? ரொம்ப பழைய நடிகை. உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருங்க?
யாருமா? ராமராஜனா? ராமராஜன் சாருக்கு மாடு தான் பிடிக்கும். பரவாயில்ல. அடுத்தது உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல பாட்டு பாடுங்க பார்க்கலாம். கோவை ஜெகனை தொடர்ந்து அடுத்ததா கலக்க வரார் முத்து. நான் ஒரு பேச்சாளர்கிட்ட கேட்டேன், என்னங்க தூத்துக்குள்ள அன்னைக்கு அதான் பேசுறீங்க, அதே இதை அப்படியே கொண்டு வந்து நாகர்கோவிலையும் பேசுறீங்க, இன்னைக்கு வந்து மதுரையிலையும் அதே பேசுறீங்க என்ன அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு என்கிட்ட கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட ஒரே பேச்சு தான் தெரியுமா. நான் பேச அடிக்கடி மாத்திரால் நினைச்சியா அப்படின்றாரு. பாருங்க அவர் எப்படி பேசுறான்னு சொல்லி. ஒரு இளைஞன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னடா செய்ய போகிறோம்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்துருவோம்னு சொல்லி மலை உச்சிக்கு போனேன். அங்கேருந்து குதிச்சு செத்துருவோம்னு அப்படி விளிம்புக்கு வந்து குதிச்சு சாவ போயில கீழே பார்த்தேன். ஒரு பேச்சாளர் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி உத்து கவனித்தான். அப்படியே கீழே இறங்கி வந்து அவர் கை கொடுத்தேன். நல்ல வேளை நான் சாக தெரிஞ்சேன். உங்கள் பேச்சை கேட்ட உடனே இனிமேல் சாகவே கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டேன். இவருக்கு அப்படியே மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. நம்ம பேச்சை கேட்டு ஒருத்தன் தெரிஞ்சிருக்கானே, வாழ்வு வென்றிருக்கானே, சாகிறவே மாறி இருக்கானேன்னு சொல்லி என் பேச்சு அவ்வளோ சுவையாவாப்பா இருந்துச்சு. நீங்களாம் உயிரோடு இருக்க நான் ஏன் சாகணும். கணக்கு வார்த்தை வகுப்புக்கு வந்தோடனே ஒரு பயல் எழுப்பி கேட்டார், 4 நாள் எத்தனை? அவன் எந்திரிச்சோன்னே திருதுன்னு முழிச்சிருக்கான். என்னடா பெரிய கணக்கில் புளின்னு சொன்னேன், 4 நாள் எவ்வளோ எப்படி முழிக்கிற? புளிக்கிட்டு இதே மாதிரி 4 நாள் எவ்வளோ எழுங்க, அது இப்படி தான் முழிக்கும். இது பரவாயில்ல. ஒரு சின்ன பையன் ஜூவுக்கு போனான், மிருக காட்சியாலைக்கு. அங்கே சும்மா இருக்க மாட்டான். என் பையன் போனால் அங்கங்கே அப்படி பார்த்துக்கிட்டு எதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். ஒரு டைனோசரை பார்த்தேன். அது வந்து 80 அடி உயரத்தில் நிற்கிது. இது பொம்மை தான் போலன்னு சொல்லி லேசாக கிள்ளி பார்ப்புன்னு கிள்ளி பார்த்துட்டேன். அது கோவராதா அவ்வளோ பெரிய இதுக்கு விரட்டிடுச்சு. ஓடுறேன், காடு மேடு மலை எல்லாம் ஓடுறேன், அதுவும் ஓடிட்டே வருது. இன்னும் என்னடா தப்பிக்கிறது, ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு. ஒரே வழி தப்பிக்கிறதுக்கு வழி இந்த பில்டிங்கில் ஏறிடுவோம்னு சொல்லி ஒரு எல்ஐசி பில்டிங் ஏறி மேலே போய் மொட்டை மாலவே நின்ட்டேன். அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்துருச்சு டைனோசரு. அவனுக்குன்னா உயிரே போயிடுச்சு. அப்படியே பேக்கிலே போகிறேன். என்னை ஒன்றும் செஞ்சுறான்னு கும்பிட்டுக்கிட்டே அதுவும் பக்கத்தில் நெருங்கி வந்து அவன் கையை பிடிச்சி லேசாக கிள்ளி, நீ மட்டும் என்னை கிள்ளினா அப்படிச்சு. அதே போல் நம்ம இந்தியர்களுக்கே ஒரு மோசமான பழக்கம், கடை வாங்குவான் ஆனால் திருப்பி தர மாட்டோம். ஏன்னா வாத்தியாரே அது பழக்கி விட்டுருவார் வகுப்பில். 9ல் 10ல் 9 போகுமா போகாது, அப்போ ஒன்றை கடை வாங்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளோ என்னைக்காச்சும் கடனை திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்காரா? அப்படியே பழக்கி விட்டனால நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. அன்றைக்கி ஒரு ஆள் போனேன், கையில் காசே இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்டை போய் கேட்டேன், ஒரு 500 கடன் கொடுங்க அப்படின்னு. ஐயோ என்கிட்ட சுத்தமாக இல்லைடா, பரவாயில்ல அழுக்காலம் தான் கூட நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு. அதில்டா என்கிட்ட பணமே இல்லைடா அப்படின்னு. என்னடா இப்படி செஞ்சுட்டேடா, உனக்கு தெரிஞ்சால் டேஸ்ட் வாங்கடா. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவன்கிட்ட வேண்டா போய் கேள், வானான்னு கூட வரேன் அப்படின்னு வந்தான். ஒரு 500 கூட்டினேன் அப்படின்னா. என் ஃப்ரெண்டு தான் 500 அவர் கூட அப்படின்னு. உனக்கு 500 தாரேன், ஆனால் நீ என் காலில் விழுகணும், கும்பிட்டு விழுகணும். இவன் ஒன்றுமே யோசிக்கல, பட்டான்னு விழுந்துட்டான். 500 கொடுத்தாரு, வெளியே வந்தேன். இவன் ஃப்ரெண்டு வந்தான், என்னடா மகா கேவலமான ஆளாக இருக்குது, 500 போய் அவன் காலில் போய் விழுகிற அப்படின்றாரு. இல்லை விடுறா, போயிட்டு ஒரு தடவை தானே விழுந்தேன், அவன் இதை திருப்பி அவங்கள என் காலில் எத்தனை தடவை விழுகிறான். முத்து கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டாரு. அடுத்ததா கலக்க வர டேவிட். என்ன புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கானேன்னு பாக்குறீங்களா? அதுதான் உண்மை. ஆமா, இதே மாதிரி நேத்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு நினச்சி நானும் தவிச்சு போய்க்கிறேன். போனேன், வீட்டு வாசப்படியில் காலை எடுத்து வச்சு பார்த்தனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் அங்கே நடக்கலை. உள்ளே போயிட்டு சேர் எடுத்து போட்டாங்க. உட்காந்து ஒன்று மிச்சர் காப்பி எல்லாம் கொடுத்துட்டு அதில் ஒரு 10-15 பேர் கசபசான்னு பேசிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து காதை கடிச்சான். என்னன்னு பார்த்தா, ஓ படிப்பு என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டாங்க. விடுவானா? நிறையா படிச்சிருக்கேன், கல்வி குமுதம் கைத்தண்டு ஆண்கள் நிறையா படிச்சிருக்கேன். உடனே அதில் ஒரு கிழவி, ஏப்பா எழுத படிக்க என்ன படிச்சிருக்கான்னு மாப்பிள்ளைகிட்ட கேளுப்பான்னுச்சு. அதில் ஒரு எடுவட்டை எந்திரிச்சு, ஏப்பு என்னதான் படிச்சிருக்கீங்க? படிப்பு
அப்படின்னா பிஏ அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு பிஏவா படிக்கலான்னு நினைச்சேன், அதுக்கு +2 படிக்கணும் தாங்க. ஓ +2வா? +2 படிக்கலான்னு நினைச்சேன், அதுக்கு 10th பரீட்சை எழுதுறதுக்கும் தாங்க. 10th அடுத்தவை விட 10th படிக்கலான்னு நினைச்சேன், அதுக்கு 8ஆப்பு பரீட்சை எழுதிருக்கணும் தாங்க. ஓ 8ஆப்பா? அதுவும் படிக்கலான்னு நினைச்சேன், 5ஆப்பு படிக்கணும் தாங்க. ஓ 5ஆப்பா? அதுவும் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஸ்கூல பக்கமே போல. நீங்க நினைக்கிற மாதிரி போலேன்னு விடாதீங்க, போல. முதல் நாள் சிலேட்டை கையில் கொடுத்து எங்கள் ஆத்தா அங்கே அப்பன்னு துணியூரை பூசி வெற்றிகரமாக போயிட்டு வா மகனேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போய் உக்காந்து வாத்தியார் வந்தார். 5-3-8 5-3-8ன்னு பாடம் எடுத்தார். ஸ்கூல் முடிச்சு, நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். போனேன், ராவெல்லாம் தூக்கமே இல்லை. நம்ம தான் படிப்பில் புலியாகி போச்சுல நினைச்சு ராவெல்லாம் எங்கள் அப்பனுக்கு காத்தாலும் உறங்க விடாம 5-3-8 5-3-8 தேர்ந்தேன். காலையில் அதே ஸ்பீடில் எந்திரிச்சு, மகனே பள்ளிக்கூடம் தொடங்க போது சீக்கிரம் எந்திரான்னு சொல்லி அதே ஸ்பீடு எந்திரிச்சு எல்லாம் கொடுத்து துணிரை பூசி அனுப்பிச்சி விட்டாங்க. பள்ளிக்கூடம் வந்து உட்காந்து வாத்தியார் வந்தார். எல்லாம் நல்லா படித்தீங்களான்னாரு. நல்லா படிச்சுட்டோன்னு. சொல்லுங்க 4-4-8னாரு. ஆஹா ஏய் வச்சுட்டாங்கடா, எங்களுக்கேவா ஆரம்பிக்கிறாங்கல்ல. நேத்தெல்லாம் 5-3-8 5-3-8ன்னு சொல்லி கொடுத்தவன் இன்னைக்கு 4-4-8 4-4-8ன்றானே. இப்படி ஒரு தப்பா சொல்லி கொடுக்க வாத்தியார் இந்த ஸ்கூல்ல தேவையா? அப்படி ஒரு ஸ்கூல்ல நம்ம படிக்கணுமான்னு வெளியில போய் இருந்த கல்லை தூக்கி ஒரே எரி வாத்தியாரும் மண்டே பொழந்துட்டு ஓட வந்த. இப்பயும் போறேன், அடுத்து வாரேன். செகண்ட் லெவல் கலக்கலாம் முடிஞ்சது. ஜட்ஜஸ், செகண்ட் லெவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஆடு மாதிரி பண்ணது அது நல்லா இருந்தது. அப்புறம் இந்த நம்ம டேவிட் பண்ணாரு, ஆமா, நல்லா நச்சுன்னு ஒரு மேட்ரு. பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஜானகி ராமன் 30, கோவை ஜெகன் 28, முத்து 32 அண்ட் டேவிட் 32. ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹட்ச் கலக்க போவது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹட்ச் கலக்க போவது யாரு? செகண்ட் லெவலோட ஸ்கோர்ஸ். ஜானகி ராமன் ஜட்ஜஸ் 30 points, audience 7 points and total 37 points. Kovai Jagan judges 28 points, audience 7 points and total 35 points. Muthu judges 32 points, audience 8 points and total 40 points. David judges 32 points, audience 9 points and total 41 points. Third level la முதலாவதா கலக்க வரார் ஜானகி ராமன். குழந்தைகளை நம்ம டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை மார்க் எடுக்கலன்னு சொல்லி அடி அடிப்பானுங்க. பார்த்தீங்களா, ஷிஃப்ட் போட்டு அடிப்பானுங்க. காலையில் அவங்க அப்பா வருவார், மதியானம் அண்ணே வருவான், நைட்டு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிருக்கேன், தந்தி கொடுத்துருங்க, சித்தப்பா வராரு, மிலிட்ரியிலேருந்து அவங்க மாமா வரான் அப்படின்னு சொல்லி குடும்பமே அடிச்சு நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர், வக்கீல் ஆகணும், நான் எதுவுமே ஆக மாட்டேன், ஊரை விட்டே ஓடி தீவிரவாதி ஆயிடுவேங்க. நான் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடாது. அன்னைக்கு அப்படி தான் ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு இருந்தார், டமால் 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 பையனை போட்டு. பசுமாட்டுக்கு எருவ மாட்டுக்கு வித்தியாசம் தெரியல, பசுமாட்டுக்கு எருவ வித்தியாசம் தெரியல. இன்னொருத்தன் வந்தான், முதல்ல விடியா, அது ஏன் குழந்தை, உனக்கு எவன் குழந்தைங்க ஏன் குழந்தைங்க உனக்கு வித்தியாசம் தெரியல.
அதே மாதிரி இந்த அப்பா அடிக்கும்போது பார்த்தீங்களா வீட்டில், டேய் நானும் அந்த காலத்தில் எவ்வளோ மார்க் எடுத்தேன்னா ஆனால் சொல்ல மாட்டார் மார்க் எவ்வளோன்னு, நான் ஃபெயில் ஆகிருப்பார். கொஞ்சம் இந்த மாதிரி ஜோசியம் பார்க்குறக்காக நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். ஏன்னா ஒய்ஃப் வந்த பிறகு அம்மாவெல்லாம் விட மாட்டாங்க, ஒய்ஃப் தான் வருவாங்க, எங்கே போனாலும் சரி நான் வரேன் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணாங்க, நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். போய் ஜோசியம் பார்த்தோம். உடனே ஜோசியக்காரை பார்த்தாரு, 7 ஜென்மத்துக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாரு. உடனே என் முன்னாடி கேட்குறாங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க அப்படின்னு. ஜானகிராமன் அட்டகாசமா கலக்கினாரு. அடுத்ததா கலக்க வரார் முத்து. ஒரு போட்டி வச்சாங்களாம் ஒரு முறை. என்ன போட்டி அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டில் உள்ள போலீஸ்காரங்களை அழைச்சி காட்டுக்குள்ளே அனுப்பி ஒரு சிங்கத்தை பிடிச்சி வரணும். இதான் போட்டி தயாராகிடுச்சு. முதல்ல அமெரிக்க நாட்டுக்கார போய் பிடிச்சுவாங்க அப்படின்னாரு. போனார், வேகமாக போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சிங்கத்தோடு வந்துட்டார். அப்படியே கை கொடுத்து, பரவாயில்லையே அப்படி உட்காருங்க, கோயிலில் பரிசு வாங்கிக்கலாம். அப்படி ஜப்பான்கார் வந்தார், நீங்கள் போங்க அப்படின்னா அவர் போயிட்டு ஒரு 25 நிமிஷத்தில் அவர் ஒரு சிங்கத்தோடு வந்துட்டார். கை கொடுத்து உட்காருங்க அப்படின்னு. இந்தியாக்காரை கூப்பிட்டாங்க, அவர் வர முடியான்ட்டார். நீ முதலிய கூப்பிடல, என்ன மரியாதை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சரி கோச்சிக்கிறாங்க வாங்க அப்படின்னு. சரின்ட்டு அப்படியே போனார். போயிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணா. புறம் பயந்துட்டாங்க, ஒருவேளை சிங்க விவர தின்றுச்சா என்னமோ அப்படின்னு சொல்லி இராணுவமே காட்டுக்குள்ளே போய் தேடுனா ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ளே ஒரு குட்டி நிறைய கட்டி போட்டு அடிச்சிருக்காரு. நீ தான் சிங்கம்னு ஒத்துக்க. ஒருத்தர் இதே மாதிரி ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு லெவலில் பாருங்கள், நானும் சிங்கமும் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 4 அடி தான் வித்தியாசம். நான் சிங்கத்தை அப்படியே முறைக்கிறேன், சிங்கம் அப்படியே என்னை முறைக்குது. நான் கண்ணை அப்படியே இமைக்காமல் நான் சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே போர் அடிச்சு போச்சு, பக்கத்துக்கு வீட்டில் போய் புலியை பார்க்க போயிட்டேன். நான் ஜூவில் பார்த்துருக்கான். ஒரு சின்ன போய் ஆரம்பிச்சிருக்கான், நேற்று நான் காட்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை பார்த்தேன்டா, பயம்லாம் போய் தூ அப்படின்னு எச்சி திருப்பி விட்டேன். இவன் பதிலுக்கு, நான் நேற்று ஒரு சிங்கத்தை பார்த்து அப்படி தடவி கொடுத்தேன், ஈரமாக இருந்துச்சு, அது நீ இது பண்ணதானா அப்படின்னா. ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு வெளிநாட்டு வந்திருக்காரு, கைடா நம்ம தமிழ்நாட்டுக்கார இருந்திருக்காரு. இந்த கோயிலை கட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு. 120 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு. என்னையா படு சோம்பேறியில் இருப்பீங்க இவ்வளோ, மீனாட்சி அம்மன் கட்ட 120 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. எங்கள் கண்ட்ரிலாம் 6 மாதத்தில் கட்டி முடிப்பான் அப்படின்னு. சரின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போனாங்க. எங்கள் மதுரையில் நாயக்கர் மஹால் இருக்குது, அதை காட்டினாங்க. சரி இது கட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு. இது 22 வருஷம் ஆச்சு. என்னையா பார்க்க சின்னதாக இருக்குது, இதை கட்ட 22 வருஷம் இப்படி இருக்கீங்க. எங்கள் நாட்டில் என்ன 1.5 மாதத்தில் கட்டி முடிச்சிருப்போம். அதில் குதிப்பு மீனாருக்கு போயிருக்காரு, அதை கட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொல்லி. உடனே நம்மளால் என்ன எல்லாத்துக்கும் இப்படி சொல்கிறான்னு சொல்லி, என்னமா தெரியல சார், நேற்று நைட்டு வந்து இந்த பக்கம் இல்லை, இப்போ தான் யாரோ கட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னா. நாக்கு கூப்பிட்டு சொல்லிச்சா 32 பல்களையும் கூப்பிட்டு, எல்லா உணவும் எவ்வளோ சுவையாக அரைச்சி எவ்வளோ டேஸ்ட்டாக தரீங்க, உங்களுக்கு நான் எந்த நன்றியுமே செய்யலை, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாக்கு வந்து 32 பல்லையும் சொல்லிச்சான். அதுக்கு அந்த பல்லெல்லாம் சொல்லியிருக்கு, நீ எனக்கு ஒன்றும் பெருசாக உதவி செய்ய வேணாமியா, எவனி ரோட்டில் போகிறவனோ ஐயாது, அவன் ஒன்றையை விட்டுட்டு அடித்து பல்லப்புறம் காய்ச்சி போகிறேன். Wonderful performance by Muthu. அடுத்ததா கலக்க வரா டேவிட். என் பேரு எறும்பு. என்ன கண்டாலே ஊர்ல அப்படியே நடுக்குவாங்க. வேணும் கேட்குறீங்களா? கேட்கணும். வேணும் அப்படி கேளுங்க. ஓசியில் டீயை வாங்கி சீரட்டை வாங்கிடுவானோன்னு சொல்லி ஓடி வாங்க. அவளை பையன் நம்மளை கண்டாலே இருக்கட்ட. ஒரு நாள் போலீஸில் ஆள் எடுக்கிறான்னு நானும் அங்கே போயிருந்தேன். போகும்போது ஒரே ஒரு கேள்விதான், மிஸ்டர் எறும்பாடு எதிரி உங்களை தாக்கணும் வரும்போது நீங்க பாதுகாப்பா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். நம்ம தான் கரைச்சு குடிச்சவங்களாச்சுல்ல, புளிய கரைச்சு ரசம் வச்சு போடுவோம். அப்படி குடிச்சவங்களாச்சுல்ல, விடுவோமா? ஐயா, அவன் தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான்.
உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்து உடனே சேர்த்துட்டாங்க. ஆமா, சேர்த்த முதல் நாள் ஒருத்தன் வந்தான், வாயில வகுத்துல அடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்தான். ஐயா ஐயா, என் வீட்டு பூட்டை உடைச்சு 10 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரா ஆர்வம் கதையை பார்த்தியா? பூட்டை உடைச்சு 10 லட்சம் ரூபாய் எடுத்தேன். ஏண்டா பூட்டில் 1 ரூபாய கூட துடிக்க முடியாது, 10 லட்சம் ரூபாய் எப்படா வச்சா பூட்டுக்குள்ள? எப்படா வச்சா? பிடிச்சனா பாயிண்ட? அப்ப கலட்டின வந்தா இப்ப கலட்டிட்டு போறேன். கலட்டுமா? என்னம்மா கலக்குறாங்க ஐயா, என்னம்மா கலக்குறாங்க ஐயா. ஜட்ஜஸ் ஸ்கோர் சொல்றீங்களா? யா, ஜானகிராமன் 34, முத்து 34, டேவிட் 33. ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹட்ச் கலக்க போவது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹட்ச் கலக்க போவது யாரு? தேர்ட் லெவலோட ஸ்கோர்ஸ். ஜானகிராமன் ஜட்ஜஸ் 34 points, audience 7 points and total 41 points. Muthu judges 34 points, audience 9 points and total 43 points. David judges 33 points, audience 9 points and total 42 points. Third level ரொம்ப அட்டகாசமா முடிஞ்சது. Fourth levelல முதலாவதா கலக்க வரார் முத்து. ஒரு 2 வீலரில் ஒரு பையன் போயிருக்கான். போனோடனே போலீஸ்கார் மடிச்சுக்கிட்டார். எங்கடா ஹெட்லைட், எங்கடா லைசன்ஸ், எங்கே எதுவுமே இல்லாமல் வர? எனக்கு ஐசியை தெரியும் அப்படின்ட்டுருக்கான். இதெல்லாம் பழைய கதைடா அப்படின்னு. எனக்கு சேலட்சுமி தெரியும், இந்த 500 படி நீ முதல்ல கிளம்பு. ஒருத்தர் நர்ஸு மேலே கோவிச்சுக்கிட்டான். என்ன நர்ஸு நீங்கள் இப்படி பண்ணிவிட்டீங்க? அந்த மாத்திரையை வச்சுட்டு போனீங்க, இவ்வளோ நிலத்தில் வைப்பீங்க. முழுங்குழி ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், 4 செம்பு தண்ணி குடித்தேன். அட பாவி, நான் உனக்கு வச்சுட்டு போன தெர்மாமீட்டர் அதுவும் நர்ஸு கிட்ட ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டு அப்படியே சொல்லி விட்டு, நீ இதயத்தையே திருடிட்ட அப்படின்னாரு. அதுக்கு நர்ஸு சொன்னாங்க, பாடா லூஸு, டாக்டர் உங்கள் கிட்னியே திருடிட்டாரு. எனக்கு ஒரு ஆள், ஒரு அம்மா போச்சு, டாக்டர் எனக்கு இது வரைக்கும் 8 குழந்தை பிறந்திருக்கு, வறுமை வேற, 9வது குழந்தை பிறக்காமல் இருக்குமா என்ன செய்யணும்? டைவெட்ஸ் தான் செய்யணும். ஒரு பையன் வந்தான் டாக்டரை வந்து, டாக்டர் எங்கள் தாத்தா ஒரு நாளைக்கு 50 தடவை யூரின் போகிறாரு, என்ன செய்யலாம்? விவசாயம் செய்யலாம். படகுல எல்லாம் போயிட்டு இருந்தாங்க கப்பலில். அப்போ திடீர்னு ஓட்டை விழுந்து உள்ள தண்ணி அது பாட்டுக்கு வந்துருச்சு. பயந்துட்டாங்க பூரா. ஐயோ ஏதாச்சும் செய்யுங்க, வெளியே அள்ளி போடுங்க உங்கள் பொருள்களை, அப்போ தான் நம்ம போய் செருமையில் முங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்காக்கார் என்ன செஞ்சார், ஒரு பெரிய டாலராக வச்சுருந்த பெரிய சூட்கேஸ் தூக்கி போட்டார். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா இருக்கும். நாங்கள் சர்வசாதாரணம் 8 கோடி ரூபா சூட்கேஸ் தூக்கிடுறீங்க, போனால் போதியா 1 வருஷத்தை சம்பாரிச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு. அடுத்து ஜப்பான்கார் ரொம்ப டெக்னாலஜி உள்ள பொருட்கள்லாம் தூக்கி அப்படியே போட்டார். அது 12 கோடிக்கு மேலே வரும். என்னங்க அசால்ட்டாக தூக்கி போகிறீங்க? 1.5 வருஷத்துக்கு சம்பாதிச்சுட்டு போகிறேன். நம்ம பையன் பார்த்தான், நீ ஏதாச்சும் இப்படி இந்தியாக்கார அப்படின்னா பக்கத்தில் இந்த குழந்தைய தூக்கி உள்ளே போட்டான். என்னையா அப்படின்னு 10 மாதத்தில் சம்பாதிச்சுட்டு போறியா? முதல்லேருந்து ஜோக்குகளா சொல்லி நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சார் முத்து. அடுத்ததா கலக்க வரார் டேவிட். என்ன குடிச்சிருக்கிறேன்னு பார்க்குறியா? பாஸ்ட் வந்த ஓ அதை சொல்றியா? குடியே கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்குன்றியா? பாஸ்ட் வந்தாடி, பாஸ்ட் வந்தேன். உன் புருஷனை கெடுக்குன்னு ஓட்டிருக்கா? ஓட்டிருக்காடி, ஓட்டிருக்கா? அல்ல கேட்குற ஆவார் டீட்டியர். போ 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 வந்துட்டாங்க அவா. ஏப்பு பழனி முருகையன் கோமணத்தோடு இருக்கார் தெரியுமா? தெரியாது.
அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். இருக்கட்டும். பழனி என்னது? சட்னியும் கிடையாது, இட்லியும் கிடையாது. அவர் இருந்த காலத்துல சட்டி கண்டுபிடிக்கல, அதனால கோமரத்தன் தான். ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டீங்களா? ஐயோ ஐயோ, வரட்டுமா? ஐயோ ஐயோ. 4th லெவல் ரொம்ப அட்டகாசமா முடிஞ்சது. என்ன ஆடியன்ஸ்? எஸ், இந்த வாரத்து காமெடி கிங்க செலக்ட் பண்ண ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ரொம்ப பிரமாதமா கலக்குனாங்க எல்லாருமே. The results, runners up, David. வாங்க டேவிட், பிரமாதமா வைகை புயல் மாதிரியே பண்ணீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இல்லை, அதை தவிர இயற்கையும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆமாம், அப்படியே அச்சசலாக இருக்கிறதுன்றது. ஆமாம், அப்படியே இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இந்த வார காமெடி கிங் முத்து. முத்து, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. எப்பவுமே இந்த தனித்தன்மை கிடைக்கிறது பெரிய விஷயம். யூ காட் அ வெரி குட் இண்டிவிஜுவல். கிவ் எ பிக் ஹேண்ட் டு மிஸ்டர் முத்து. மற்றவங்களை சிரிக்க மட்டும் வைக்காம இந்த சிரிப்போட நன்மைகளை நிறைய எடுத்து சொல்லி அது சம்பந்தமா புள்ளி விவரம் சொல்றீங்க. சில பேர் அட்வைஸ் பண்ண ரொம்ப நான் தான் ரொம்ப அறிவாளி மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அது இல்லை, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. கிராமத்துல மேடைக்கு வரவே நான் எங்கள் நகைச்சுவை மன்றத்துலேருந்து மேடைக்கெல்லாம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க அப்படின்வாங்க. நான் ரொம்ப கூச்சப்படுவேன். மேலே எப்படி, ஏன்னா எல்லாம் சிட்டிசனில் உள்ளவங்களா இருக்காங்களே, நம்ம எப்படி போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரே ஒரு ஜோக் சொன்னேன் தொடக்கத்தில். அதை பார்த்துட்டு எங்கள் ஐயா நானும் சொன்னாங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அதான் உங்களுக்கு நல்லா வருதே அப்படின்னு சொல்லி. நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக வரணும், மேடையில் ஏறன்னு சொல்லி அதுக்கடுத்து 3 மாதம் கழிச்சு நான் மேடை ஏறினேன். காமெடி கிங் முத்து, ஸ்வீட்டை எடு, கலக்கலா கொண்டாடு. இது பிக் ஹேண்ட் முத்து. இந்த வாரம் கலக்கலான குவார்டர் ஃபைனல்ஸ் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குவார்டர் ஃபைனல்ஸ் பார்க்கலாம். ஹட்ஸ் கலக்க போவது யாரு?